குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெஷர்ஸ் அவர் இப்போ தான் ட்ரேடிங் உள்ளேயே வராரு. அவருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், என்னால் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியுமா? நான் இப்போ ட்ரேடிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நான் பல யூடியூப்பில் பார்க்குறேன், பல இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், சோஷியல் மீடியா எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுறாங்க. சரி, நானும் பண்ணலான்னு ஒரு எய்ம் இருக்குது. ஆனால் எனக்குள்ளே ஒரு டவுட்டும் இருக்குது. என்னால் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா ட்ரேடிங் பண்ணுற முக்கால்வாசி பேர் புலம்புறாங்க. ட்ரேடிங் பண்ணதுக்கப்புறம் பெரிய லெவலில் லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே லாஸ் பண்ணி தான் தீரணுமா? இங்கே லாஸ் பண்ணாமல் ஜெயிக்கவே முடியாதா? அப்போ ட்ரேடிங்கில் எல்லோரும் தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்களா? அப்போ இவ்வளோ சோஷியல் மீடியாவில் வர நியூஸ் எல்லாம் ஃபேக்கா? இப்படின்ற மாதிரி அவர் ஏகப்பட்ட கேள்விகளை வாட்ஸ்அப்பில் ஒன் பை ஒன்னாக எனக்கு ஒரே மெசேஜில் மொத்தமாக அனுப்பிச்சிருந்தார். நான் புதுசாக உள்ளே வரலான்னு இருக்கேன். என்னால் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் மோர் தென் இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க. நான் பார்க்குற யூடியூப்பில் ஜென்யூனாக பேசுகிறது நீங்கள் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு. நீங்கள் பேசுகிற அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஃப்ராங்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் மோர் தென் இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு கரெக்டாக ஜென்யூனாக பதில் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். நான் ஃப்ரெஷர்ஸ் தான். நான் ஒரு செட்டில்டான ஃபேமிலியில் இருக்கேன். அதனால் நான் இப்போ ட்ரேடிங் உள்ளே வரணுன்னு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இந்த ட்ரேடிங்கில் தோக்குறவங்களோட இதெல்லாம் கேட்கும்போது பயமாகவும் இருக்குது. சரி, எல்லாரும் தோக்குறாங்கன்னா நான் உள்ளே வர்றதுனால நானும் தோற்றுருவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எல்லாத்தையும் அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வரேன். என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாருங்க. இவ்வளோ பெருசாக அவர் டோட்டலாக சொல்ல வர்றதுன்னா, நான் ட்ரேடிங்குள்ளே வரப்போகிறேன். நான் இப்போ தான் புதுசாக ட்ரேடிங் உள்ளே வரப்போகிறேன். நான் ட்ரேடிங் உள்ளே வந்தால் நான் பண இழப்பு அபாயம் சந்திப்பேனா, இல்லை எல்லாரும் ட்ரேடர் மாதிரி நான் புலம்பிட்டு பணத்தை இழந்துட்டு புலம்புவேனா, இல்லை இந்த ட்ரேடிங்கில் எல்லாரும் தோற்றுட்டா நானும் தோற்றுருவேனா, ஏன் எனக்குன்னு ஸ்கில் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி தான், ஓகேங்களா? அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது, ஏன்னா அவர் ஃப்ரெஷர்னு சொல்லிட்டாரு. நான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு 12-13 வருஷம் ஆக போகுது. அப்போ கரெக்டான கொஸ்டின் தான் என்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு நேர்மையாக நான் பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. புதுசாக வரக்கூடிய பல ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னால் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் என்னை டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணதுனால இதுக்கு நான் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சா, ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாராலையும் முடியாது அப்படின்னும் சொல்லுவேன். அர்த்தம் புரியுதுங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி, ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயிக்க முடியும். ஆனால் எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் முடியாது. ஏன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதில் கேட்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா ட்ரேடிங் அப்படின்றது ஒரு சாதாரண தொழில் கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ். ஒரு டாக்டர் ஆகணும்னா நம்ம படிக்கணும். படித்தா தான் டாக்டர் ஆக முடியும். தியரிட்டிக்கலாக படிக்கணும், ப்ராக்டிக்கல் படிக்கணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்ச நாள் வந்து டாக்டர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதுக்கும் படித்து தான் ஆகணும். இன்ஜினியர் ஆகிறதுக்கு அதுக்கும் படிக்கணும். ஒரு லாயர் ஆகணும்னா அதுக்கும் தான் படிக்கணும். ஆனால் ட்ரேடிங் மட்டும் வந்துட்டால் நாளைக்கே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? நிறைய பேர் நினைக்கிறது இந்த நியாயத்தை தான். ட்ரேடிங் இன்றைக்கி ஒரு 2 யூடியூப்பை பார்க்குறாங்க, ஸ்ட்ராட்டஜியை பற்றி கற்றுக்குறாங்கன்றதை விட பார்க்குறாங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஒரு 2 வாரம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நான் சம்பாதிக்க ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, எனக்கு உதாரணம் சொன்னால் தான் ரீச் ஆகும். ஒரு கார் ஓட்ட நீங்கள் கற்றுக்குறீங்க. இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நான் போய் கார் ஓட்ட கற்றுக்கணும், கார் லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அடுத்த நாளே உங்களை ஹைவேல வந்து காரை ஓட்ட சொல்ல கொடுத்துருவாங்களா? 120 ஸ்பீடில் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா உங்களால் ஓட்ட முடியுமா? உங்களுக்கு ஓட்டவே தெரியாது, உங்களால் ஓட்டவே முடியாது. அப்போது முதல்ல நம்ம இங்கே என்ன கற்றுக்கணும்? முதல்ல காருனா என்ன, கிளச்சுனா என்ன, கீர்னா என்ன, பிரேக்னா என்ன, கார் ஓட்டுறதுக்கப்புறம் டிராஃபிக் ரூலில் எப்படி ஓட்டணும், ஹைவேல எப்படி ஓட்டணும்,
இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவாங்க. ஆனால் ட்ரேடிங் மட்டும் முதல் நாளே ஆப்ஷன் பையிங், அதுவும் எக்ஸ்பைரி டேல பையிங் பண்ணுவாங்க, அதுவும் அதில் ஃபுல் கேபிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி போனால் அது என்ன ஆகும்? அப்போது இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறது இல்லை, மார்க்கெட் உங்களுக்கு பெரிய லெவலில் கற்றுக் கொடுக்கும். அதுவும் கொஞ்சம் கஷ்டமெல்லாம் கொடுக்காது, பெரிய லெவலில் கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி கற்றுக்கணவங்க தான் மார்க்கெட்டில் ரொம்ப பேர் அதிகம். நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் வெல் செட்டில்டு, இப்போ ட்ரேடிங்குள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. என்னோட அதுக்கு டைரக்ட் பதில் என்னென்னா, வரலாம். ஆனால் பணம் சம்பாதிக்க வராதீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் பணம் சம்பாதிக்க வராதீங்க, கற்றுக்கிறதுக்கு வர்றீங்கன்னா வாங்க. மார்க்கெட்டை பற்றி நான் கற்றுக்கணும், மார்க்கெட்டில் என்ன இருக்குது, மார்க்கெட்டோட ட்ரேடிங்னா என்ன, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, ஒரு கால் வாங்கினா மார்க்கெட்டில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு புட்டை வாங்கினா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு ரெசிஸ்டண்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சப்போர்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதில் சடார்னு நியூஸஸ் வந்து அங்கே எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி பல விஷயங்களை மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வரலாம். இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மார்க்கெட் அப்படின்ற ஜேர்னியில் ரொம்ப நாள் பயணம் பண்ண முடியும். மற்ற ட்ரேடர்ஸ் மாதிரி நான் வந்து 2 நாள்லேயே நான் கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும்னு நினச்சா நடு ரோட்டுக்கு எத்தனை வந்து விட்டுரும் மார்க்கெட். அப்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்னவாக இருக்கணும், நான் நீண்ட தூரம் பயணம் பண்ணணும் இந்த மார்க்கெட்டில், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிறதுக்கு வர ரெடியாக இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே தைரியமாக வரலாம். இந்த இடத்துல ட்ரேடிங்கில் நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நன்மை என்னென்னா ஃப்ரீடம், சுதந்திரம். யாருக்காகவும் நம்ம இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. என் முடிவு, என் வாழ்க்கை, நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். இந்த ஒரு நன்மை வந்து ட்ரேடிங்கில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற எந்த ஒரு ஃபீல்டில் கிடைக்காது. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா மற்றவனுக்காக வேலை செய்யணும். ஸோ இதில் ட்ரேடிங்கில் மட்டும்தான் யாருக்காகவும் வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக நீ உழைக்க போகிற, உனக்காக நீ லாஸ் பண்ண போகிற, உனக்காக ப்ராஃபிட் பண்ண போகிற, எல்லாமே உன்னுடைய முடிவு தான், உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்க போகிற. இது ஃபஸ்ட்டு நன்மை. ரெண்டாவது, அதிகப்படியான அன்லிமிட்டெட் லேர்னிங் மார்க்கெட்டில் கற்றுக்கலாம். மார்க்கெட்டில் தினம் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், நான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் நான் 12 வருஷமாக இருக்கேன்னா டெய்லி நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் மார்க்கெட்டில். இது இன்றைக்கி கற்றுக்கிட்டேன், இதை வச்சு நாளைக்கு நான் ப்ராஃபிட் பண்ணலன்னா அது என்னால் முடியாது. மார்க்கெட் வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், டிசிப்ளின். ஸ்கூலில் நம்ம டிசிப்ளினாக இருந்திருப்போம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல டிசிப்ளினாக இருப்போம், காலேஜில் டிசிப்ளினாக இருந்திருப்போம், நம்ம போகிற இடம் எல்லா இடத்துலையும் டிசிப்ளினாக இருந்திருப்போம். மார்க்கெட்லேயும் டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அந்த டிசிப்ளினை சரியாக கற்றுக்கிட்டா ட்ரேடிங்கில் நீ வின் பண்ணலாம், உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வரும், எமோஷன் கண்ட்ரோல் வரும். ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நாளடைவில் போக போக உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள். எனக்கு தோன்றதை நான் அப்படியே சொல்கிறேன். ஃப்ரீடம் கிடைக்கும், டிசிப்ளின் கிடைக்கும், பேஷன்ஸ் கிடைக்கும், எமோஷன்ஸ் கண்ட்ரோல் கிடைக்கும், டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மார்க்கெட் டெய்லியும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும் லெசன்ஸை, புது லெசன்ஸை நம்ம கற்றுக்கலாம். அப்போ இதில் தீமை இல்லையா அப்படின்னு கேட்டால் தீமை இருக்குது. ட்ரேடிங் உங்கள் பணத்தை மட்டும் இங்கே எடுக்காது, உங்கள் எமோஷனையும் டெஸ்ட் பண்ணும். இது ஒரு தீமை தான். ஏன் தீமைன்னு சொல்கிறேன்னா, உங்கள் பணம் போதில்ல. பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு, எல்லாருமே பணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போகிறோம், சூரியன் மறையத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரோம். எதுக்கு? பணத்துக்கு தானே. அந்த பணம் இதில் போதில்ல. அப்போ அந்த பணம் போகிறது இல்லாமல் உங்களோட ஃபிசிக்கல் எமோஷனையே டெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்டு. ஒரு நாள் ப்ராஃபிட்டு, அடுத்த நாள் லாஸு, அதுக்கப்புறம் பெரிய லாஸு, அடுத்த நாள் அதை விடையே பெரிய லாஸு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டு. இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை ஹேண்டில் பண்ணுற மனநிலைமை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி மார்க்கெட் உங்களை கொண்டு வந்துடும். ஒரு கிளியரான உண்மையை நான் சொல்லட்டுமா? மார்க்கெட்டில் தோக்குறவங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாததால் மட்டும் தோக்கலை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எமோஷன் கண்ட்ரோல் இல்லாததால் தான் அதிகப்படியாக தோக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மார்க்கெட்டில் ஒரு 10% தான், எமோஷன் தான் மீதி 60%. ஓகேங்களா? அப்போ இந்த எமோஷனை மார்க்கெட் பெரிய லெவலில் உங்களுக்கு டீச் பண்ணும், கதற விடும், நைட்டில் தூங்க முடியாது,
வீட்டில் யாருக்கிட்டையும் பேச முடியாது. அக்கம் பக்கத்தில் நீ ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டேன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிப்பான். இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை ஒரு நைட்லேயே ரூ. 1,00,000 விட்ருக்கான் அப்படின்னு. வீட்டுக்கு தெரியாது, வீட்டில் சொல்ல முடியாது நான் இதில் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ட்ரேடிங்னாவே ஒரு பயம் வந்துடும், ஒரு ஃபியர் கூட வரும், ஒரு க்ரீடு கூட வரும். நீ லாபம் பண்ணிக்கிட்டே இருந்தா உன் மேலே உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ரிவென்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு புதிய ட்ராக்கை நீ கண்டுபிடிப்ப. அப்போது இந்த மாதிரி நீ கண்டினியூஸாக பண்ண உன் அக்கௌண்ட்டே ஒரு நாள் அது காலி பண்ணிவிடும். இதுதான் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய தீமைகள். இப்போ புரியுதுங்களா? நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சா? அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேர் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து 1,00,000 கேபிட்டல் வச்சு தினமும் ப்ராஃபிட் தேடுறாரு. குயிக் மணி அவரோட கான்செப்ட். குயிக்காக மணி நான் தேடணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே வராரு. ஆனால் 6 மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த 1,00,000 கேபிட்டலை அவர் வாஷ் அவுட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ இருக்கிற பிகினர்ஸோட பிஹேவியரை பார்த்தா இந்த 1,00,000ன்றது மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கே வராது அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிஹேவியர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தர் ஆள் இருக்கார், அதே 1,00,000 கேபிட்டல் வச்சுருக்காரு. முதல் 6 மாதம் அந்த 1,00,000 வச்சு அவர் லேர்ன் பண்ணுறாரு, கற்றுக்கிறாரு. தப்பு பண்ணுறத, ப்ராஃபிட் பண்ணுறத, லாஸ் பண்ணுறத எல்லாத்தையும் ஒரு ஜேர்னலாக மெயின்டைன் பண்ணுறாரு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கற்றுக்கிறாரு, பேஷன்ஸ்னால் என்னன்னு கற்றுக்கிறாரு. மெதுவாக அவர் க்ரோ ஆகுறாரு. ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு அப்புறம் கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் அப்படின்ற மாதிரி அவர் டெவலப் ஆகிறார். இப்போ இந்த 2 ட்ரேடருக்குள்ளே எது நமக்கு தேவை? 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்துல இருக்கிற கேபிட்டலை காலி பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு கேபிட்டலை ஃபில் பண்ணுறது ஒரு ட்ரேடரோட லைஃப்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த 1,00,000 வச்சுக்கிட்டு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பேஷன்ஸ்னால் என்ன, எப்படி நம்ம க்ரோ ஆகுறது அப்படின்றத பற்றி கற்றுக்கிட்டு 3 வருஷத்தில் இந்த 1,00,000 வச்சு கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் அப்படின்ற பேர் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? 2 பேருக்குமே நாலேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு வித்தியாசம், 2 பேருக்குமே நாலேஜ் ட்ரேடிங்கை பற்றி தெரியல. ஆனால் 2 பேரும் உள்ளே வராங்க. ஆனால் ஒரு ட்ரேடருக்கு அதை கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணுன்ற அந்த நாலேஜ் நமக்கு தெரிஞ்சால் தானங்க அதில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ அந்த இடத்துல அவர் பொறுமை காக்குறாரு, ஒருத்தர்கிட்ட பொறுமை இல்லை. அதனால தான் என்னால் ஜெயிக்க முடியுமா, நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன், ஏன் முன்னாடி இருக்கிற ஜனங்களும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி உங்களுக்குள்ளே வருது. நான் உங்களை கேட்குறது ஒன்று தான், நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங் அப்படின்றத கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? பணம் சம்பாதிக்க வேணாம், இந்த ட்ரேடிங்னா என்ன, இதில் நான் கற்றுக்கணுங்க, அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். இதுதான் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரை நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ். நீங்கள் கற்றுக்க தயாராக இருந்தால், நான் லாஸையும் ஏற்றுக்க எனக்கு பக்குவம் இருக்குது, லாஸ் பண்ண தயார், அந்த லாஸையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ் வந்துட்டால் நான் மறுபடியும் ரிவென்ஸ் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங், மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், அப்படின்ற ஒரு ரூல், அப்படின்ற ஒரு டிசிப்ளின் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே தைரியமாக வரலாம். நான் 1 வருஷம் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு 1 வருஷம் ப்ராஃபிட் வேணாம், நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வரலாம். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால், இந்த கண்டிஷனுக்கெல்லாம் தயாராக இருந்தால், பணம் என்னுடைய குறிக்கோள் இல்லை, நான் ட்ரேடிங்கை கற்றுக்க தான் வரேன், இந்த 1 வருஷம் வரையும் நான் பொறுமையாக இருந்து மார்க்கெட்டில் கற்றுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல தயாராக இருந்தால், நீங்கள் கம்மிங் மண்டேலேருந்து கூட ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற பதில். அப்போ இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் நீங்கள் சொன்னால் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரலாம், நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நான் மார்க்கெட்டில் சம்பாதிக்க வரலைங்க, உண்மையாக சொன்னால் நான் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் செட்டில்டு ஃபேமிலியாக இருந்தால் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆசையை நான் வேணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நான் சொல்லலாம்ல, நீங்கள் என்ன கேள்வி கேட்டதுனால இதுக்கு நான் பதில் சொல்லலாம்ல. அப்போ நான் இந்த கேள்வியை உங்களை திருப்பி கேட்கலாம்ல, அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. 1 மாதத்தில் கார் வாங்கணும், 3 மாதத்தில் நம்ம ஜாபை விட்டுடணும், 6 மாதத்தில் ஒரு குரோர்பதி ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க, உங்களால் முடியாது. ஏன்னா இங்கே பழம் தின்னு கொட்டை போட்டவனே ஒன்றும் முடியல. பல
லட்சாதிபதிகளை பிச்சாதிபதியை ஆக்கி விட்டுருக்கு இந்த மார்க்கெட்டு. டெய்லியும் 1000 பேர், 1000 பேர்லாம் இல்லை, சும்மா ஒரு 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் டெய்லியும் என்கிட்ட புலம்புறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடாதீங்க. நான் மார்க்கெட்டை கற்றுக்க தாங்க வரேன் அப்படின்னா வாங்க, தைரியமாக வரலாம். அப்போ நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்க 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ நான் ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஜாப், என் கையில் இருக்க ஜாப்பை கூட விட்டுடணும், ஒரு குரோர்பதி ஆகணும், ஒரு லட்சாதிபதி ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வர மாதிரி இருந்தால் வராதிங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் பனிஷ்மெண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நாங்கள் உட்காந்து இப்போது 2000 2500 ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் ஆக 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 உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கில் நுணுக்கங்கள் தெரியும், அது கரெக்டு. பட் இதை கற்றுக்கிறதுக்குள்ளே நீங்கள் பல லட்சங்களை இழந்துட்டுருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் உங்கள் சைடில் யாராவது இருந்தால், நீங்கள் பணத்தை இழந்திருக்கீங்களா, ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடியது, நான் பணத்தை இழந்திருக்கேன் இந்த ட்ரேடிங்கில், நான் ட்ரேடிங்கில் இவ்வளோ சம்பாரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. சில பேர் இருப்பாங்க. ஆனால் இழந்த காசை எல்லாத்தையுமே நான் ரெக்கவரி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க 100ல் ஒரு 5% தான் இருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் நண்பர்களே, ட்ரேடிங் அப்படின்றது பணம் சம்பாதிக்கிற விளையாட்டு மட்டும் கிடையாது. முதல்ல நம்ம கேரக்டரை மாற்றி அதில் பயணம் பண்ணணும். மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பேஷன்ஸை கற்றுக்கணும், டிசிப்ளினை கற்றுக்கணும், அந்த ஹியூமிலிட்டியை கற்றுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். இது மாதிரி பல மேனேஜ்மெண்ட்டு, பல லேர்னிங்கை நம்ம கற்றுக்கிட்டா தான் இந்த மார்க்கெட்டிங் உள்ளே நம்ம வரணும். அதனால் என் பதில் அவருக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். நான் அதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், முடியும். ஆனால் எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது தான் உங்கள் முதல் நோக்கமாக இருந்தால், ஒரு வருஷத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளேயே நான் ஒரு கார் வாங்கணும், என் கையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதையே முழு நேரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சா வராதிங்க. நான் கற்றுக்க தாங்க வரேன்னா தைரியமாக வாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னுடைய இந்த ஆடியோவை கேட்குறவங்க பல பேர் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் தான் ட்ரேடிங்கில். இவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் போது இப்போ இவர் கேட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டால் யூடியூப் கமெண்டில் பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மார்க்கெட்டில் நான் பணம் சம்பாதிக்க வரல. ஓகேங்களா? நான் மார்க்கெட்னால் என்னன்னு கற்றுக்கணும், மார்க்கெட்டை நான் முதல்ல அப்ரோச் பண்ணணும், மார்க்கெட்டை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், மார்க்கெட்டில் நான் கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து ரிவார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சுன்னா நீங்கள் வரலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு என்ன லெசன் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க கதையாக சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புதுசாக ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்காக தான் நான் இந்த கேள்விக்கான பதிலை இந்த ஆடியோவாக போட்டிருக்கேன். அப்போது ட்ரேடிங்கில் வெற்றி பெறவங்க புத்திசாலிங்க மட்டும் கிடையாது, நீண்ட காலம் கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்களால் மட்டும்தான் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. அதுக்கு பின்னாடி அவங்க 1000 கஷ்டங்களையும் 1000 பண இழப்புகளையும் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ட்ரேடிங்குள்ளே டெய்லியும் ப்ராஃபிட்டபிள் பர்சனாக மார்க்கெட்டில் உலாவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் நிதர்சனமான உண்மை. இது மாதிரி நீங்கள் புதுசாக ஃப்ரெஷர்ஸ் யாராவது மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு வந்தால், நான் சொன்ன இந்த கருத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கருத்தில் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் என்னவாக இருந்தாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.